இந்த படம் இப்போதைக்கு நடந்துக்கக்கூடிய பிசினஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஓவர்சீஸ், கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா இதெல்லாம் சேர்த்து தமிழ்நாடு தியேட்டர்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய் வரைக்கும் ப்ரீ பிசினஸே நடந்திருக்கு. இப்போ கூலி, ஜெயிலர் 2 வரிசையா வந்து சன் பிக்சர்ஸ்க்கு 3 படம் பண்ணாரு. இது வந்து 3வது படம் ஜெயிலர் 2. இப்போ ஜெயிலர் 2ல என்னன்னா அவர் ஒரு சம்பளம் அட்வான்ஸா வாங்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிசினஸ் பார்த்த பிறகு சம்பளம் எனக்கு கொஞ்சம் கூட கொடுங்க அப்படின்னு ஒரு கேட்டிருக்கிறதாக ஒரு தகவல். அதனால ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சன் பிக்சர்ஸ்க்கும் அவருக்கும். அது இவர் ஒரு பெரிய அமௌண்ட் ஏதாவது கோட் பண்றாரு போல. இதனால ஜெயிலர் 2ல வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு தேக்கம் ஏற்பட்டிருக்கு. கமலஹாசன், விஜய் பெரிய பெரிய மாஸ் ஹீரோவுடைய பல்ஸ் தெரிஞ்சு படம் பண்ணிட்டு வந்துட்டார். அதனால இவர் கரெக்டாக இவருடைய ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் கரெக்டாக இவர் அப்ளை பண்ணுவார். அப்படிங்கிறதுனால படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு பிசினஸும் பெருசாக நடந்துட்டு இருக்கு. சன் பிக்சர்ஸை பற்றி சொல்லவே வேண்டாம். அவங்க எப்படி ப்ரொமோஷனில் இறங்குவாங்க, எப்படி பண்ணுவாங்கன்னு எல்லாவற்றையும் தாண்டி கண்டென்ட்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம், படம் பெருசாக பிஸ்னஸ் ஆகுது, பெரிய ஓப்பனிங் இருக்குது, எல்லாம் தாண்டி கண்டென்ட் இருந்தால் தான் காமன் ஆடியன்ஸுக்கு படம் போய் சேரும். சமீபத்தில் வந்து ஒரு 3-4 பெரிய படத்தினுடைய ரிசல்ட்டு நமக்கு அப்படி தான் அமைஞ்சது.